வணக்கம். ஆயுஷம் செய்திக்காக நான் உங்களானது. உபரி ஆசிரியர்களுக்கு நாளை பணி நிறுவல் கலந்தாய்வு. அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கு செகண்ட் டிகிரி டீச்சர்ஸுக்கு வியாழக்கிழமை ஜூன் 13ஆம் தேதி பணி நிறுவல் கலந்தாய்வு நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த உபரி ஆசிரியர்கள் பணி நிறுவல் பார்த்தீங்கன்னா மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 2236 இடைநிலை ஆசிரியர்கள் உபரியாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதன்பின் கடந்த ஜூன் 7ஆம் தேதி இணைய வழியாக நடத்தப்பட்ட ஆய்வுக் கூட்டத்தில் உபரியாக உள்ள இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள் மே 31ஆம் நிலவரப்படி மறுவரையறை செய்யப்பட்டன. மேலும் அதன்படி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மாணவர்களோட சேர்க்கை விவரங்களை கருத்தில் கொண்டு உபரி பணியிடங்கள் எண்ணிக்கை தற்பொழுது 1862 இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த கவுண்ட் பாருங்கள். முதல்ல 2236 இருந்தது. இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா 1862 ஆயிடுச்சு. அதாவது உபரி ஆசிரியர்கள்னு சொல்லி கவுண்ட் பண்ணும்பொழுது புதிய மாணவர் சேர்க்கையும் ரிட்டையர்மெண்ட்டையும் கவுண்ட் பண்ணி ஏற்பட்ட காலி பணியிடங்கள் ஏற்கனவே கவர்மெண்ட்டில் இருக்கிற டீச்சர்ஸோட உபரி ஆசிரியர்களே என்ன ஆயிடுச்சு, ஃபில் ஆகிடுச்சு. அதனால் செகண்ட் டிகிரி டீச்சர்ஸுக்கு வேக்கன்சி வருமானது 100% மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இதில் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், இதை தெளிவாக கொடுத்துருக்காங்களே, ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மாணவர் சேர்க்கை விவரங்களை கருத்தில் கொண்டு இது ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது உபரி ஆசிரியர் எண்ணிக்கை தற்பொழுது 1862 நிர்ணயம் செய்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு பெருமளவிலான காலி பணியிடங்கள் என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 500 பணியிடங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இருக்கிற டீச்சர்ஸே ஃபில் ஆகிடுச்சு. அடுத்து இதையடுத்து உபரியாக உள்ள 1862 ஆசிரியர்களுக்கு முதல் கட்டமாக ஒன்றியத்திற்குள் மட்டும் பணி நிறுவல் வழங்கப்பட உள்ளது. இதற்கான பணி நிறுவல் கலந்தாய்வு வியாழக்கிழமை நடைபெறுகிறது. ஒன்றிய அளவில் மாறுதல் வழங்கப்பட்ட பிறகு எஞ்சியுள்ள பணிகளுக்கு பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்தி முடிக்கப்பட்டதும் 2ஆம் கட்டமாக பணி நிறுவல் மேற்கொள்ளப்படும். ஸோ இந்த 1862க்கு டிரான்ஸ்ஃபர் நடந்த பிறகு அடுத்து என்ன கூடாங்க, ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சிட்ட பிறகும் ஒரு பணி நிறுவல் கலந்தாய்வு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் பணி நிறுவலுக்கு முன்பாக மலை சுழற்சி மாறுதல் கலந்தாய்வும் தாய் ஒன்றியத்துக்கு வர வேண்டிய இடைநிலை ஆசிரியர்கள் மாறுதலும் நடத்தி முடிக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான வார்த்தை. இதை பற்றி உங்கள் ஸ்கூல் நீங்கள் எங்காவது ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் பிரின்ஸிபல் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். இல்லை கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற டீச்சர்ஸ்கிட்ட கேட்டால் எங்களுக்கு கிளியராக புரியும். இதை பற்றி தகவல் நான் வேறு ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். அதாவது மலை சுழற்சி மாறுதல் கலந்தாய்வு இது முக்கியமாக எல்லா ஆசிரியர்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த மலை சுழற்சி மாறுதல் கலந்தாய்வுனா என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி தாய் ஒன்றியத்திற்கு வர வேண்டும் மதர் டிபார்ட்மெண்ட் பேஸ்டு இடைநிலை ஆசிரியர்கள் மாறுதல் இது ரெண்டுமே என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அரசு பணியில் போய் அமரும் ஆசிரியர்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு தகவலாக இருக்கும். மேலும் ஆசிரியராகக்கூடிய விருப்பமுள்ளவர்களாம் தெரிஞ்சுக்கணும். உரிய வழிமுறைகளை பின்பற்றி பணி நிறுவல் கலந்தாய்வை சிறந்த முறையில் நடத்தி முடிப்பதற்கான ஏற்பாடுகளை அந்த மாவட்ட கல்வி அலுவலகம் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதாங்க இந்த செய்தி. ஸோ இந்த உபரி ஆசிரியர்கள் பணி நிறுவல் கலந்தாய்வில் நமக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா 2236 உபரி பணியிடங்கள் இருந்தது. ஸோ ரிட்டையர்மெண்ட்டும் அண்டு கூடுதல் மாணவர் சேர்க்கையை வச்சு பார்க்கும் பொழுது 500 பணியிடங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே இருக்கிற ஆசிரியர்களாகவே நிரப்பப்பட்டுள்ளது. அதனால் செகண்ட் டிகிரி டீச்சர்ஸுக்கு கூடுதல் வேக்கன்சின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். மீண்டும் இது போன்ற தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த ஆயுஷா நியூஸ் 24/7 அச்சம் தவிர.